அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான நபிமார்களாக இருந்தாலும் அவர்கள் இந்த உலகத்தில் மனிதர்களாகத்தான் இருந்தார்களே தவிர தெய்வீக அம்சம் பெற்றவர்களாக இருக்கவில்லை என்பதற்கு சான்றாக கடந்த சில வாரங்களாக மூசா நபி சம்பந்தப்பட்ட செய்திகளை நம்ம பார்த்து வருகிறோம். அந்த தொடர்ச்சியில் மூசா நபி அவர்கள் தம்முடைய சமுதாயத்தை ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றப்பட்ட பிறகு அழைத்து கொண்டு போகிறார்கள். போகும் பொழுது பாலைவன பகுதி மக்களுக்கு தண்ணீர் தேவை ஏற்படுகிறது. தண்ணி வேணுமென்று மூசா நபியிடத்தில் மக்கள் முறையிடுறாங்க. ஆறு நதி இருந்தால் தண்ணி பயன்படுத்திக்கிடலாம், அது இல்லாத ஒரு பாலைவன பகுதியில் போயிட்டுருக்குறாங்க. அப்போ தண்ணி வேணும்னு மூசா நபிகிட்ட என்ன செய்கிறாங்க, மக்கள்லாம் முறையிடுறாங்க. மூசாவே, தண்ணிக்கு நாங்கள் என்ன செய்கிறது, இப்போ குடிப்பதற்கு தண்ணினா குடிப்பதற்கு தண்ணி வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மூசா நபி அவர்கள் ஒரு மந்திரவாதியாகவோ ஒரு இறைத்தன்மை பெற்றவராகவோ தெய்வீக அம்சம் பெற்றவராக இருந்தால் அவர் மந்திரத்தில் என்ன செய்யலாம், தண்ணி தானே இருந்தா தண்ணி அப்படின்னு என்ன செய்யலாம், அந்த இடத்துல ஒரு கிணறை உண்டாக்கலாம், ஒரு குளத்தை உண்டாக்கலாம், ஒரு கம்மாயை உண்டாக்கலாம், ஒரு ஏரியை உண்டாக்கலாம், ஒரு ஆற்றை கூட உண்டாக்கலாம். அப்போ ஏதாவது ஒன்று செஞ்சால் அவருக்கு அந்த சக்தி இருந்தால், அவுளியாண்டா அப்படி தான் நினைக்கிறாங்க. அவுளியாக்கள்னால் கஷ்டப்பட்டு போனால் உடனே அவங்க நினச்சதெல்லாம் அற்புதமாக செய்வார்கள்னு நினைக்கிறாங்க. அப்போ மூசா நபி இடத்துல மக்கள் முறையிடுறாங்க, மூசா நபி தண்ணிக்கு ஏதாவது ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு கேட்குறாங்க. மூசா நபி என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், உடனே அல்லாட்ட தான் கேட்க முடியும், நான் எப்படி தர்றது, நம்ம அல்லாவிடத்தில் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதிஸ்தஸ்கா மூசா லி கௌமிஹி, மூசா நபி அவர்கள் தன்னுடைய சமுதாயத்திற்காக வேண்டி ரப்பிடத்தில் தண்ணீரை வேண்டினார். இறைவன் நினைஞ்சார், இறைவா தண்ணீர் கொடு, தண்ணி ரொம்ப கஷ்டப்படுறாங்க, தண்ணிக்கு ஏதாவது ஏற்பாடு செய் என்று மூசா நபி அவர்கள் அல்லாவிடத்தில் கேட்கிறார்கள். அல்லாஹ் என்ன செய்கிறான்னு அப்போ தான் உத்தரப்புறான். குல் நதரி பி அசாக்கல் ஹஜர, அவர் போய்கிட்ட இடத்துல ஒரு பாறை மலைகள் இருக்குது, அந்த பாறையில் உன்னுடைய கைத்தடி கொண்டு அடி, கையில் கைத்தடி வச்சுருப்பார் எப்போவுமே, அந்த கைத்தடியை கொண்டு அந்த பாறையில் ஒரு அடி அடிப்பீராக. அடித்த உடனே அந்த மூசா நபியுடைய கோத்திரத்தார் 12 கோத்திரத்தார் இருந்தாங்க. அவங்க ஒரே இனமாக காட்டி கொண்டாலும் ஒருத்தனோடு தான் சேர மாட்டாங்க. ஒவ்வொருத்தனும் தனித்தனியாகத்தானே செய்வாங்க. சில போர் மற்ற விஷயத்தில் ஒன்றா சேர்ந்து கொண்டாலும் மற்றபடி நல்லது கெட்டதெல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிற மாட்டாங்க. அப்போ 12 கோத்திரத்தராக இருந்ததுனால என்ன செய்கிறான், அல்லாஹ் இவர் தண்ணியை தான் கேட்டார். அல்லாஹ் தண்ணியை கொடுத்தா அதில் அடித்து செத்துருவாங்கிறதுக்காக வேண்டி 12 ஊற்றுகளை அல்லாஹ் என்ன செய்கிறான், அங்கேருந்து கைத்தறியினால் அடிக்கிறாரு. அடித்த உடனே அந்த பாறையிலிருந்து 12 இடங்களில் 12 நீரூற்றுக்கள் பீரிட்டு வருகிறது. ஒவ்வொருத்தருக்குரிய அந்த நீர்த்துறை எது என்பதை அவங்க அறிந்து கொண்டார்கள். இது இந்த கோத்திரத்துக்கு, இது இந்த கோத்திரத்துக்கு, இது இந்த கோத்திரத்துக்குன்னு சொல்லி என்ன செய்கிறான், அல்லாஹ் பிரித்து அறிகிற மாதிரியே அந்த நீரோடைய கொடுக்குறான், நீரூற்றை கொடுக்குறான். அப்போ கது அலிம குல்லு உனாசின் மஷரபகும், மக்கள் தங்களுடைய குடிநீர் துறை எது என்பதை விளங்கி கொண்டார்கள்னா விளங்குற மாதிரி எல்லாம் கொடுக்குறான். அந்த 12 நீரூட்லையும் இது 1ஆம் நம்பரு, இது 2ஆம் நம்பரு, இது ஏபின்னு சொல்லி பிரித்து செய்கிற மாதிரி அந்த 12 கோத்திரத்தாருடைய பெயர்களையும் குறிப்பிட்டு அவரவருக்குரிய நீர்த்துறை எதுங்கிறத உண்டாக்குறான். ஒரு கைத்தறில் ஒரு அடித்தவொன்னே 12 இடத்துல உண்டாகிறதுங்கிறது அது அறிவுக்கு எட்டாத விஷயம். அல்லாஹ் தன்னுடைய அற்புதத்தை கொண்டு செய்கிறான். அல்லாஹ் என்ன செய்கிறான்னா தன்னுடைய அற்புதத்தை கொண்டு அந்த பாறையில் தண்ணீரை உண்டாக்குறான். அப்போ அந்த தண்ணி வந்தோன்னே அந்த தண்ணீர் பிரச்சனை இல்லாமல் என்ன செய்கிறாங்க, பருகி கொண்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி 2வது சூறாவில் 60வது வசனத்திலையும் 7வது சூறாவில் 160வது வசனத்திலையும் இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம என்ன விளங்கணும்னு கேட்டால், மூசா நபியிடத்தில் தண்ணீரை கேட்குறாங்க. மூசா நபியிடத்தில் கைத்தடி வச்சு இருக்கிறார் அவர். அந்த கைத்தடி சாதாரண கைத்தடி இல்லை. ஏன்னு கேட்டால் அந்த கைத்தறியை கொண்டு பல நிகழ்வுகள் முன்னரே நடந்திருக்கிறது. இந்த ஃபிரௌன்கிட்டேருந்து காப்பாற்றப்பட்டு தானே வர்றாங்க. அதுக்கு முன்னாடி இந்த கைத்தறியை கொண்டு போய் ஃபிரௌன்கிட்ட போட்டாங்க, அது பாம்பாக மாறுது. அந்த மூசா நபி சமுதாயம் அதை அறிந்து வைத்திருப்பார்கள், எதிரிகளும் அறிந்து வைத்திருப்பார்கள்.
அப்போ அவர்கிட்ட ஒரு மந்திரக்கோள் ஏறக்குறைய பார்த்து மந்திரக்கோள் தானே மக்கள் பாஷையில் சொல்வதாக இருந்தால் அவரிடத்தில் ஒரு மந்திரக்கோள் இருக்குது. அப்போ அந்த சூனியக்காரெலாம் போட்டிக்கு வருவாங்க, அப்போ ஒருக்கா போட்டு காட்டுவார். சூனியக்காரர்கள்லாம் வந்து என்ன செய்கிறாங்க, நீ பெருசா நான் பெருசான்னு போட்டி வைக்கும் பொழுது அவர்கள் தங்களுடைய வித்தைகளை போடுவார்கள். மூசா நபி தன்னுடைய அவர் பயப்படுவார். அல்லாஹ் என்ன செய்வான், நீ கையில் இருக்கிற கைத்தறியை போடு. அவர் கையில் கைத்தறி வச்சுருப்பார், அது பாம்பா மாறுன்னு அவருக்கே தெரியாது. ஏன் தெரியாது? அதுக்கு அந்த சக்தி கிடையாது. நம்ம கீழே போட்டாலும் பாம்பா மாறாது. அல்லாஹ் உத்தரவு போடும்போது அதை கீழே போட்டால் தான் என்ன செய்யும், அது பாம்பாக மாறும். அப்படிங்கிற அளவுக்கு அவர் விளங்கி வச்சுருந்ததுனால அவர் என்ன செஞ்சார்னு கேட்டால் பயப்பட்டார். பயப்படாத, நீ உன்னோட கையில் உள்ள கைத்தறியை கீழே போட்டின்னு சொன்னால் அது பாம்பாக வரும்னு சொல்லி வருது. பாம்பாக வந்தது. எதிரிகளுடைய அந்த சூழ்ச்சிகளை எல்லாம் அது முறியடித்து இவர் ஜெயிச்சார்னு இருக்குது. இதெல்லாம் அவங்க பார்த்துருக்குறாங்க. மூசா நபியுடைய சமுதாயத்தவர்கள் வந்து நம்ம மூசா நபி ஒரு கையில் கைத்தறி வச்சுருக்காரு, அதை போட்டு பாம்பாக உருவாக்குவார். பெரிய பெரிய மந்திரவாதிகள்லாம் தோக்கடிச்சிருக்கிறாரு. அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதம் அவற்றை கையில் இருக்குது. அதனால் அதை கொண்டு ஏதாவது செய்யுங்கன்னு கேட்டாங்களா? கேட்கல. அவங்களும் வழங்கி வச்சுருந்தாங்க. மூசா நபிக்கு இயலாது. நம்ம கேட்டால் அல்லாட்ட துவா செஞ்சு வாங்கி தருவார். துவா செய்யும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யறான்னா, அல்லாஹ் உத்தரவு போட்டான், அதனால் நடக்குது. அல்லாஹ் வந்து இந்த கைத்தடியினால் அந்த பாறை அடின்னு சொன்னதுனால தான் அந்த தண்ணீர் பீரிட்டு வந்ததே தவிர மூசா நபி சொந்தமாக அடிச்சிருந்தாருன்னா வராது. சொந்தமாக அடித்ததுக்கு அவர் கேட்டிருக்க மாட்டார். தண்ணி தானே தான் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுக்கு அந்த கைத்தறியில் உள்ளதுக்கு அந்த சக்தி இருக்கும் என்று சொன்னால், உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு ஆயுதத்துக்கு ஒரு சக்தி இருக்குது. யார்கிட்ட கேட்டுட்டா இருப்பீங்க? துப்பாக்கி வச்சுருங்க, அடிக்க வரான், துப்பாக்கி தான் சுட்டுருவீங்கல்ல. துப்பாக்கியில் சுடுறதுக்கு பர்மிஷனாக கேட்டுட்ருப்போம். அப்போ நம்மள்கிட்ட அவரவர்கிட்ட ஒரு ஆயுதங்கள் இருக்குமானால் அதை பயன்படுத்துவார்கள், தற்காப்புக்கு பயன்படுத்துவார்கள், தேவைக்கு பயன்படுத்துவார்கள். மூசா நபியிடத்தில் இப்படி ஒரு மந்திர சக்தி இருக்கும் என்று சொன்னால் அவர் என்ன செய்வார்? இதென்ன பெரிய விஷயம், இந்த பாரு இப்போ இதே வேலையை ஒரு அல்லாட்டிருந்து உத்தரவு வராமல் செஞ்சுருக்கலாம்ல, செய்யலை. அல்லாட்டிருந்து ஆர்டர் வருது, கூழ்னா நாம சொன்னோம், இல்ரி பசாக்கல் ஹஜர், உம்முடைய கைத்தடியினால் அந்த பாறையை அடிப்பீராக என்று நாம சொன்னோம். அது பிளந்து தண்ணீர் பெருகியது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவதன் மூலமாக மூசா நபி அங்கே அந்த மக்கள் மத்தியில் அவர் மந்திரவாதியாக இருக்கவே இல்லை, மனிதராக இருந்தார். அல்லாவிடத்தில் அவங்க கஷ்டத்தை முறையிடும் போது அவர் நபிங்கிற முறையில் அவங்களுக்காக அவர் அல்லாட்ட என்ன செய்கிறாரு, முறையிட்டிருக்கிறார் என்பதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வந்து ஃபிரௌனுடைய கூட்டத்தாருடைய இந்த கொடுமை எல்லை மீறி போய் இனிமேல் இந்த ஊரில் இருக்க இயலாதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்த உடனே ஊரை விட்டு கிளம்புறாங்க. ஏன்னுட்டா அவன் ஃபிரௌன் முடிவு எடுத்துட்டான், ஃபிரௌன் மூசா நபியையும் அவரை சேர்ந்தவர்களையும் நம்ம கொன்றுவோம். ஏன்னாட்டா முந்தி வந்து அடி வாங்கிட்டு சும்மா இருந்துகிட்டு இருந்தாங்க. ஆரம்ப காலத்தில் மூசா நபி வருவதற்கு முன்னாடி அடிமையாக இருந்தாங்க. அடிமையாக இருக்கிறது நம்முடைய கடமை என்று நினைத்து நினைஞ்சாங்க, கட்டுப்பட்டு அடங்கி ஒடுங்கி கிடந்தார்கள். மூசா நபி வந்து அந்த விழிப்புணர்வு ஊட்டிய பிறகு ஏற்று கேட்குறது, நியாயம் கேட்குறதுங்கிற அளவில் அந்த மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுகிறது. அப்போ இவங்க சுதாரிச்சுட்டாங்க, இனிமேல் வந்து இவங்களை விட்டு வைக்கக்கூடாது என்று சொல்லி ஃபிரௌன் என்ன செய்கிறான்ற, இந்த இனத்தை அழிச்சிடணும், இவங்கள வட்டம் என்று சொன்னால் நாளைக்கு நாட்டில் உள்ள ஆட்சியை வந்து இந்த இனத்தார் கைப்பற்றிக்கிடுவாங்க. ஏன்னா ஃபிரௌனுடைய இனம்ங்கிறது கிபுத்திங்கிற ஒரு இனம். இவங்கெல்லாம் மூசா நபியுடைய அந்த வகைராக்கள்லாம் இஸ்ரவேலுங்கிற ஒரு இனம். அப்போ இஸ்ரவேலர்களுடைய கை ஓங்கிடக்கூடாது என்பதற்காக என்ன செய்கிறான்னு கேட்டால் அவங்களெல்லாம் கொன்றுவோங்கிற முடிவு எடுத்துக்கொண்டு அவன் வந்து இரவில் முடிவெடுக்கிறான். அந்த மூசா நபிக்கு அறிவிக்கப்படுகிறது. உடனே மூசா நபி என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம இனிமேல் இந்த ஊரில் இருக்கக்கூடாது, நம்மளை காலி பண்ணுறதுக்கு முடிவு எடுத்துட்டாங்க, எல்லாம் இருக்கிற தட்டு முட்டு சாமான புள்ள குட்டி எல்லாம் தூக்கிட்டு ஆடு மாடெலாம் ஓட்டிகிட்டு கிளம்புங்க ஊரை விட்டு அப்படின்னு சொன்ன உடனே அந்த இஸ்ரவேல் மக்கள்லாம் என்ன செய்கிறாங்க, எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் அவங்க மூசா நபியை பின்பற்றி வர்றாங்கன்னா கையில் கிடைக்கிற ஜாமான் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறாங்க, இந்த ஊர் வேணாம், இந்த ஊரில் இனிமேல் இருக்க முடியாது, நம்மளை கொன்று விடுவான் என்பதற்காக வேண்டி தப்பித்து ஓடுகிறார்கள். அப்போ தப்பித்து ஓடும் பொழுது பின்னாடி பார்த்தா அவன் விரட்டிக்கிட்டு வர்றான். அவனுக்கு தகவல் வந்துருச்சு, இவங்க தப்பிச்சு ஓடுறாங்க, இந்த ஆளுக்கு நம்ம ஊருக்குள்ளே வச்சே காலி பண்ணலாம்னு நினச்சோம், இப்போ ஊரை விட்டு தப்பிச்சு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்ட உடனே ஃபாத்துபாகும் ஃபிரௌன் பி ஜுனூதிஹி, ஃபிரௌன் தன்னுடைய படைகளோடு அவர்களை தொடர ஆரம்பித்தான். படையை திரட்டிட்டு வாங்கடா விடக்கூடாது அவங்களன்னு சொல்லி அவன் ஒரு படை பலத்தோடு பின்னாடி வருகிறான். இவங்க வெறுங்கால்களோடு என்ன செய்கிறாங்க, தப்பித்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நான் போய்கிட்டே இருக்கிறாங்க, திசை தெரியாமல் போகிறாங்களோ, அங்கே வந்து கடல் குறுக்கிடுது. போய்கிட்டே இருக்கிறாங்க, கடல் வந்துருச்சு. கடல் வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அப்படியே நின்றுறாங்க. என்ன நிற்கிறாங்க, இனிமேல் போனோம்னா கடலில் மூழ்கி செத்துருவோம். நம்ம படகு வச்சுருக்கல, நடைபாதையாக பாதசாரிகளாக வந்திருக்கிறோம், அப்படி போய் கடையில் நம்ம இறங்க முடியாது. அதே நேரத்தில் அப்படி நின்றோம்னு சொன்னாலும் வந்து நம்ம பிடிச்சிருவான், திரும்பியும் போக முடியாது, நிற்கவும் முடியாது, கடலில் குதிக்கவும் முடியாது,
இப்படியான ஒரு இக்கட்டான நிலையில் வந்த உடனே மூசா நபி சமுதாயம் என்ன செஞ்சாங்கன்னா, யா மூசா இன்னால முதிரக்கும், மூசாவே நம்ம சிக்கிக்கிட்டோமே, மூசாட்ட வந்து சொல்கிறாங்க அந்த மக்கள்லாம், இன்னால முதிரக்கும், நம்ம மாட்டிக்கிட்டோம், வசமாக மாட்டிக்கிட்டோம், இனிமேல் நமக்கு தப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு வழியும் இல்லை அப்படின்னு சொல்லி மூசாவுடைய சமுதாயத்தவர்கள் மூசா நபிகிட்ட சொல்கிறாங்க. உண்மையில் சிக்கிட்டாங்க தானே, இந்த மாதிரி ஒரு நிலை வந்தால் இதுதானே சிக்கிறன்னு அர்த்தம், மாட்டிக்கிறன்றதுன்னு அர்த்தம். இங்கிட்டு போக முடியாது, அங்கிட்டு போக முடியாது, எப்படி போனாலும் அழிவுங்கிற உறுதியாக இருந்ததுனால யா மூசா இன்னால முதிரக்கும், மூசாவே நம்ம மாட்டிக்கொண்டோம் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள்லாம் மூசா நபிட்டு சொல்லும் பொழுது மூசா நபி என்ன செஞ்சாங்கன்னா, கல்லா இல்லை மாட்டிக்கிறல, நான் எல்லா மனிதனுடைய பார்வையிலையும் பார்த்தாலும் மாட்டிக்கொண்டா தான் சொல்லுவாங்க. மூசா நபி என்ன செய்கிறான்னா, கிடையாது கல்லா கிடையாது, இன்னமாயி ரப்பி சயஹதீன், என்னோடு என் இறைவன் இருக்கிறான், அவன் எனக்கு ஒரு வழியை காட்டுவான். இப்போ நமக்கு தப்பிக்க வழி இல்லை, அது நினைக்காதீங்க, அல்ல ஏதாச்சும் ஒரு வழியை காட்டுவான் அப்படின்னு என்ன செஞ்சார். இன்னமாயி ரப்பி சயஹதீன், எவ்வளவு நெருக்கடியில் வந்தாலும் மனித பார்வையில் இதோட முடிஞ்சிருச்சு கதை அப்படின்னு நினைத்தாலும் அல்லாஹ் நாடினால் அவன் தன்னுடைய வல்லமையை கொண்டு உதவி செய்வான் என்று அவர் உறுதியாக நம்புகிறார். நம்பி என்ன செஞ்சார், இன்னமாயி ரப்பி சயஹதீன், என்னோடு என் இறைவன் இருக்கிறான், அவன் எனக்கு வழியை காட்டுவான் அப்படின்னு சொன்ன உடனே வெயிட் பண்ணுறார். அல்லாட்டிருந்து ஏதாவது உத்தரவு வரும். இப்போ நம்ம அல்லா தான் தப்பிச்சு போக சொல்கிறான், தப்பிச்சு போக சொல்லிவிட்டு செத்துப்போன்னு சொல்ல மாட்டான், நமக்கு ஏதாவது வழியை காட்டுவான் இருக்கும் பொழுது குல்னா நாம் உடனே அல்லா கூப்பிட்றான். இவர் துவா கூட செய்யலை, நம்பிக்கை தான் வைக்கிறாரு, அல்லா நமக்கு வழியை காட்டுவான் அப்படின்னு நம்பிக்கை வைக்கிறார். அல்லாட்டிருந்து ஆர்டர் வருது, குல்னா எவரிபி அசாக்கல் பஹர, உன்னுடைய அவுஹைனா இலா மூசா அனல்ரி பெசாக்கல் பஹரை, உத்தரவுனால தான் அது பிளக்கிறது, இந்த கைத்தடியினால் பிளக்கலை, சும்மா வெளிப்படையாக ஒரு அடையாளம் காட்டணுங்கிறக்காக என்ன செய்யறான்ல, இவனுடைய கைத்தடியினால் அந்த கடலை நீ அடிப்பாயாகன்றான். அடிக்கும்போது எல்லாம் நினைஞ்சிருப்பான், அத்தனை ஆர்டரும் போட்டிருப்பான், கடலுக்கு என்ன ஆர்டர் போடணும், இந்த பாதைக்கு என்ன ஆர்டர் போடணும், என்னென்ன ஆர்டர் போடணுமோ எல்லா ஆர்டரும் நல்லா போட்டுருவான். ஒரு அடித்தவொன்று நினைஞ்சிடும், அப்படியே கடல் தண்ணி இப்படி விலகி நடுவில் பாதை உண்டாகுது. அந்த பாதை கூட சேரும் ஜகதியுமான பாதையாக இல்லை, காய்ந்து போன பாதை. அவ்வளோ சீக்கிரமாக அந்த தண்ணியெலாம் வற்றி காஞ்சி போகிறதுக்கு பல மாதங்கள் எடுக்குமா இல்லையா? தண்ணீரை விளக்கிட்டால் கூட சேர ஜெகதியாக தானே இருக்குது, அது காஞ்சி போகிறதுக்கே பல மாதங்கள் தேவைப்படும். உடனே காய்ந்து போன தரையாக இருக்குது, தண்ணி விலகிறதே ஒரு அதிசயம்தான். அது அதிசயம்னா இது வந்துட்டு போகுது, அது அதிசயமான முறையில் தண்ணீர் விலகுனது போல் எல்லாம் என்ன செய்கிறான்னா, அதில் உள்ள அந்த ஈரப்பதத்தை பூரா கம்ப்ளீட்டாக எடுத்து காஞ்சி போனால் தானே ஓட முடியும், தப்பிச்சு ஓடணும்ல, சேரிசையில் மூடி இருந்தால் அதில் மாட்டிக்கிடுவாங்களே. ஓடுவதாக இருந்தால் காஞ்சி போன தரையாக இருந்தால் தான் வரும். காய்ந்து போன எபசன்கிறான், காய்ந்து போன தரையில் வழியை உண்டாக்கி கொடுப்பீராகன்னு அல்லாஹ் சொல்கிறான். அவர் கைத்தறியை கொண்டு அடித்த உடனே இப்படி ஒரு பாதை வருது. இந்த விஷயத்தை வந்து அல்லாஹ் வந்து குர்ஆனில் பல இடங்களில் சொல்லி காட்டுறான். 20வது சூறாவில் 77வது வசனத்திலையும் 26வது சூறாவில் 63வது வசனத்திலையும் இது பற்றி விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவங்க தப்பிச்சு ஓடணுன்னு என்ன செய்கிறாங்கன்னா, இவங்க இப்போ அவன் என்ன நினச்சிக்கிறான், அவன் ஒரு கிறுக்கு பையன் பாருங்களேன், இது வந்து நடக்காத ஒரு அதிசயம் நடக்கிறது, கடல் பிளக்குமா, கடல் பிளந்து வழி விடுமா, இது ஏதோ இவருக்கு இறை அருள்ல ஏதோ நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு நினைத்து அவன் நின்றுக்கணும். சரியான ஒரு புத்திசாலியாக இருந்தான்னு சொன்னால் அந்த இடத்துலையாவது இறைவன் வல்லமே விளங்கணும். இது உலகத்தில் எங்காவது நடக்குமா, கடல் பிளந்து அப்படி பாதையை விடுறதுக்கு சான்ஸே இல்லை. அப்போ இவங்களுக்காக இறைவன் செய்கிற ஒரு ஏற்பாடு, இதில் நம்ம நுழைஞ்சோம்னா நம்ம அழிஞ்சிருவோம், அவங்கள காப்பாற்றுறதுக்கு தான் எல்லாம் செய்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காம என்ன செய்கிறான்னு கேட்டால் அது உள்ள வாங்க விரட்டிட்டு போவோங்கிறான். அதுக்கு பிறகு அல்லாவுடைய ஒரு அருளை வல்லமையை கண்ட பிறகு கூட அல்லாவுடைய வல்லமை வந்து நமக்கு எதிராக இருக்கிறது என்பதை கண்ட பிறகு, அவனுக்கு எதிராக தானே இருக்கிறது, நம்ம அழிக்க வர்றோம் பிடிக்க வர்றோம், நமக்கு எதிராக அல்லாஹ் ஒரு வழியை காட்டுறான், நமக்கு எதிராக அல்லாவுடைய ஒரு வல்லமை இருக்கிறது என்பதை தெரிந்த பிறகு என்ன செய்கிறான்னு கேட்டால் அவன் பின்னாடி விரட்டிக்கிட்டே வர்றான், அதே கடல் பாதையில் வர்றான். இவங்க போய் அந்த எண்டில் போய் அந்த பக்கம் கரையை அடைகிறாங்க, இவன் உள்ளே வர்றான், மூழ்கடிச்சிடறான், எல்லாரையும் மூழ்கடித்து அவனுடைய படைப்புல எல்லாத்தையும் காலியாக்கிறாங்கிற ஒரு சம்பவம். இதில் மேட்ரு என்னென்னு கேட்டால், இப்போ மூசா நபி அவர்கள் வந்து அந்த கடல் பிளந்ததற்கு வந்து அந்த அற்புதத்தை அவங்களா செய்யலை, மக்களை என்ன செஞ்சாங்கன்னா, நம்ம காப்பாற்றுறதுக்கு எதாவது செய்யன்னு அவங்க கேட்கல, முடிஞ்சிச்சுன்னு தான் சொன்னாங்க. மக்கள் மூசா நபி எதாவது செய்யுங்க நம்மளை அப்படின்னு கேட்கல, அவங்களுக்கு தெரியும் நடக்காதுன்னு. மூசா நபி சமுதாயம் என்ன கேட்டாங்கன்னா, இன்னால் முதிரக்கும், நாம் வசமாக சிக்கிக்கிட்டோம் அப்படின்னு என்ன அர்த்தம், உன்னாலையும் இயலாதையா, உன்னாலையும் காப்பாற்ற இயலாது, யாராலையும் காப்பாற்ற இயலாது. அவங்க நம்பிக்கை இழந்து போயிட்டாங்க, அல்லாட்ட கூட கேட்கணும்னு நினைக்கல, மூசாவை காப்பாற்றவும் கேட்கல, அல்லாஹ் காப்பாற்றவும் நினைக்கல. ஆனால் மூசா நபி என்னஞ்சார்னு கேட்டால், என் இறைவன் என்னை கைவிட மாட்டான், எனக்கு வழிகாட்டுவான் அப்படி சொன்ன அடிப்படையில் எல்லாம் வழிகாட்டினான். அப்போ மூசா நபி அவர்கள் வந்து அந்த கைத்தடியால் கடலை பிளந்தார் என்பது வெளிப்படையாக பார்க்கும் பொழுது அவர் பிறந்த மாதிரி தெரியும், அவர் தானே கைத்தறி கொண்டு அடித்தார். ஆனால் உண்மையில் பார்க்கும் பொழுது அங்கேருந்து வந்த ஆர்டர் தான் காரணம்.
ஏன்னா மாக்கானில் ரசூலின் ஐயாத்திய ஆயத்தின் இல்லாமல் இது இல்லை. எந்த ஒரு தூதராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் அற்புதம் செய்ய முடியாது. அவராக செய்ய இயலாதுன்னு ஒரு பொதுவான ஒரு விதியை வர அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். எந்த ஒரு தூதராக இருந்தாலும் அற்புதம்னு செய்வதாக இருந்தால் அங்கேருந்து ஆர்டர் வரணும். ஆர்டர் வந்தால் மட்டும்தான் அந்த நேரத்தில் மட்டும் அந்த செயல் நடக்குமே தவிர அந்த நபி விரும்பின நேரத்தில் எல்லாம் நடக்காது என்பது ஒரு புது ரூலாக இணைஞ்சிட்டான். அந்த அல்லாஹ் சொல்கிறான், நபிமார்களை விட்டு அப்படி சொல்ல சொல்கிறான். மாக்கான லனா, எங்களுக்கு அதிகாரம் இல்லை. அந்நாத்தி ஆயத்தின், அல்லாஹ் ஒரு அற்புதத்தை கொண்டு வர எங்களுக்கு கிடையாது, அந்த பவர் எங்களுக்கு தரப்படலை அப்படின்னு நபிமார்களும் மக்கள்கிட்ட சொன்னதாகவும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த அடிப்படையில் மூசா நபி அவர்கள் இந்த அற்புதம் நிகழ்த்தி காட்டினா கூட அவர் மனிதராக தான் இருந்தார். அவருக்குன்னு சுயமான ஒரு சக்தி இருக்கவில்லை என்பதையும் இதிலேருந்து நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி மூசா நபி காலத்தில் ஒரு ஆளை கொன்று விட்டாங்க. யார் என்னங்கிற விவரம் சொல்லப்படலை. அவங்களுடைய கதைகளில், இஸ்ரவேலுடைய கதைகளில் பல மாதிரி சொல்லி வச்சுருக்கிறாங்க. நம்முடைய இஸ்லாமிய மறுபடிய குர்ஆன் ஹதீஸில் என்ன செய்யப்படல, அந்த யார் என்னன்னு விவரமில்ல, ஒரு ஆளை கொண்டு விட்டாங்கன்னு வருது. இஸ்ரவேல் மூசா நபியுடைய காலத்தில் ஒரு மனிதரை அவங்க கொண்டு விட்டாங்க. யாரோ ஒருத்தர் கொண்டு விட்டாங்க. நல்ல ஆளுப்பில் இருக்க அவரை கொண்டு விட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ எல்லோரும் என்ன செய்கிறாங்கன்னா, மூசாவே இந்த கொலையாளி யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சாகணும், கொலையாளியை கண்டுபிடிச்சி தான் கேட்குறாங்க. மூசா நபி இப்படி கொலையாளியை கண்டுபிடிப்பார்? அவர் என்ன உளவுத்துறை வச்சுருக்காரா, போலீஸ் வச்சுருக்காரா, எப்படி தான் கண்டுபிடிக்கிறது? மனிதனால் கண்டுபிடிக்க இயலாது. அதை கேட்குறாங்க. மூசா நபிகிட்ட என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி அவரை கொண்டு விட்டாங்க, கொன்றாளி யாருன்னு எங்களுக்கு தெரியணும், இந்த கொலையாளி யார் என்று எங்களுக்கு தெரியணும் அப்படின்னு மூசா நபிகிட்ட கேட்குறாங்க. மூசா நபி செஞ்சாங்க, கொலையாளி தானே இந்த அப்படின்னு சொல்லி எதாவது சொல்லியிருக்கலாம்ல, இந்த அவன் தான் செஞ்சான் இவன் தான் செஞ்சான்ட்டு செஞ்சுருக்கலாம். மந்திரவாதி இருந்தால், அவர் மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்டவராக இருந்தால் அவர் தான் கண்ணு முன்னாடி தெரியுமா, எல்லாம் தான் கொலை செஞ்சது யார், வந்தது யார், எப்படி கொன்றாங்கிறதெல்லாம் அப்படி படம் பார்க்குற மாதிரி சொல்லிடலாமா இல்லையா? அவருக்கு தெரியாது, கேட்குறாங்க, ஒன்றும் தெரியலை. அல்லாஹ் இடத்துல முறையிடுறார், யாரில் அந்த மாதிரி கேட்குறாங்க, யாருன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இன்னும் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் அதுக்கு ஒரு தீர்வு சொல்கிறான். பார்த்தால தமாஷ் மாதிரி இருக்கும், சம்மந்தமில்லாத தீர்வு மாதிரி அல்லாஹ் சொல்கிறான். எப்படி கொலையாளியை தானே கண்டுபிடிக்கணும், ஒரு மாட்டை இருக்க சொல்லு அப்படிங்கிறான்ல. கொலையாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு மாட்டு இருக்கிறதுக்கு என்ன இருக்குது? அவங்க கேட்டது கொலையாளி யாருங்கிற சொல்லுங்கிறாங்க. மூசா நபிக்கு அல்லாஹ் உத்தரவு என்ன போடுறான்னு கேட்டால், அப்படின்னா ஒரு மாட்டை இருக்க சொல்லுன்றான். என்னடான்னு சொல்லி அவங்கள்ட்ட போய் சொல்கிறாரு. அவன் என்ன செய்ய, மாட்டை இருக்கிறதுனா என்ன மாட்டை இருக்கேங்கிறாங்க. ஒவ்வொரு கேள்வியாக கேட்குறாங்க. மாட்டுடைய வயசு என்ன, இது என்ன, இது என்னத்துக்கு நிறம் என்னன்னு ஒன்றுனா கேட்குறாங்க. ஒரு மாட்டை அருன்னு சொன்னோன்னா ஏதாச்சும் ஒரு மாட்டை பிடிச்சி அறுத்திருந்தாலும் கதை முடிஞ்சிடும். இவங்களாம் கிறுக்குத்தனமாக கேள்விகளை கேட்டு நினைஞ்சாங்க. கிடைக்காத மாடளவு கொண்டு நிப்பாட்டிட்டாங்க. ஒன்றா சொல்ல கண்டிஷன் கூடும்ல. ஒரு மனுஷனை கூட்டுவானா யாரை கூட்டு வந்துருக்கீங்க, அவனோட உயரம் என்னண்டா 8 அடி இருக்கணும்டா, தேடி பார்ப்பீங்க, கிடைக்க மாட்டான். அது மொட்டையாக மனுஷன்னு சொன்னால் யாரைய கொண்டா நிப்பாட்டிடலாம். அப்போ கேள்வி கேட்க கண்டிஷன் கூட்டிக்கிட்டே இருக்குது. அப்புறம் மஞ்சள் நிற மாடை தான் வரணும், விவசாயத்தில் பயன்படுத்தப்படாது, இளமையான மாடு, அதில் எந்த ஒரு தழும்புகளும் இருக்காது. கேட்க எல்லாம் என்ன செய்கிறான், இந்த விவரம் பத்தலை இன்னும் கொஞ்சம் விவரம் சொல்லு. அவர் மாட்டை விவரம் சொன்னார்னா விவரம் பத்தலை இன்னும் கொஞ்சம் விவரம் சொல்லுங்கிறாங்க. அப்படின்னா ஒரு இளமையான மாடுங்கிறார், அது இன்னும் பத்தலை, விவரம் பத்தலை, அதுக்கு எந்த தழும்புமே இருக்காது, இந்த விவரம் பத்தாது அப்படின்னு அதோடு செஞ்சால் ஏதாச்சும் ஒரு மாட்டை கொண்டு நிப்பாட்டினா அவங்க அன்றைக்கி வேலை முடிஞ்சிருக்கும். அவங்களாம் கஷ்டப்பட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அது தண்ணீர் இறைக்க பயன்படுத்தப்பட்டிருக்காது, விவசாயத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்காது, எந்த ஒரு குறைகளும் அதில் இருக்காது அப்படிங்கிற, அதுவும் விவரம் பத்தலை. அதுக்கப்புறம் என்ன, இன்னஹா பக்கரத்தும் சஃப்ராவ், மஞ்சள் கலர் மாடாக இருக்குங்கிறான். கடைசியால் என்ன செய்யறான், மஞ்சள் கலர் மாட்டை பிடிச்சாரு. மஞ்சள் கலர் மாடு இருக்காது பெரும்பாலும். மஞ்சேன்னு இருக்கக்கூடிய மாடு லட்சத்தில் ஒன்று அந்த மாதிரி ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அப்போ மஞ்சள் மாடை நீ அருன்னு சொன்ன உடனே இப்போ இந்த மஞ்சள் மாட்டை அறுக்கிறது ஒரு சடங்காக செய்கிறாங்க. இப்போ இஸ்ரேலில் என்ன செய்வாங்க, ஒரு வருஷத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளில் மஞ்சள் நிறத்து மாட்டை என்ன செய்வாங்க, வளர்த்து அதை பாதுகாத்து வச்சு அதை குறிப்பிட்ட நாளில் என்ன செய்வாங்கன்னு அறுப்பாங்க. அந்த அடையாளமாக மஞ்சள் கலர் மாடுங்கிறது கிடைக்காது. அப்போ அதை அருண்டு அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சொன்னது மஞ்சள் கலர் மாடு இல்லை, இவங்களா கேட்டு வாங்கி கொண்டது. அல்லாஹ் சொன்னது மாட்டை இருக்க சொல்கிறான். இவங்களா கேள்வி மேலே கேட்டு கடைசியாக கொண்டா நிப்பாட்டினது மஞ்சள் கலர் மாட்டில் கொண்டா நிப்பாட்டியாச்சா, அதை கொண்டா அறுத்துட்டாங்க. தேடி பிடிச்சி கஷ்டப்பட்டு அலைஞ்சி திரிஞ்சு வாங்கிட்டு ஒரு மாட்டை அறுத்துட்டாங்க. அறுத்தோன்னு என்ன செய்கிறான்னு கேட்டால், பொக்குள் நல்ரி பூஹு விபாலிகா, அறுத்துட்டிங்கல்ல, அந்த மாட்டினுடைய ஒரு இறைச்சி துண்டை எடுத்து அதன் மூலமாக அந்த செத்தவ மூலத்துக்கு போடுங்க. யார் செத்து கிடக்கிறானோ, கொல்லப்பட்டு கிடக்கிறானோ அவன் மேலே நீங்கள் போட்டிங்கன்னா அவன் உயிர் பற்றி எழுந்து அவனை கொலை செஞ்ச யாரும் அவனே சொல்லுவான். இந்த கொலையாளியை கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் என்ன செய்யறான், இந்த மாட்டை இருக்க சொல்கிறான். நேரடியாக சொல்லியிருக்கலாம். மூசா சொன்ன நம்ப மாட்டானு ஒன்றுவோம். பல விஷயங்களை மூசா நபி சொல்லியிருக்காரு. இவன் தானே சொல்லிட்டான்னு வைங்க, அதெல்லாம் கிடையாது, நீ போய் சொல்கிறேன் இவங்க தான் கேட்பாங்க. இவர் சொன்னார்னா நபி சொல்லிட்டாரன்ற ரசூலுல்லாவுடைய உம்மத்தை நம்பணுமா, நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. எல்லாம் அவர் மேலே நிறைய சந்தேகப்படுவாங்க.
அதனால என்ன செய்கிறான்னா மூசா நபி வந்து இந்த அவங்க கண்ணு முன்னாடி அவனை எந்திரிச்சு பேசிட்டான்னா நம்பிடுவாங்க. இல்லை, செத்தவனை எந்திரிச்சு செத்தவன் எந்திரிக்க மாட்டான். முதல்ல செத்தவன் எந்திரிச்சதே ஒரு அதிசயமாகி போச்சு. அவனே பேசுகிறான், என்னை வந்து இந்த நபர் தான் கொலை செஞ்சார்னு பேசிட்டான்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த டவுட்டே இருக்காது. அப்போ என்ன செய்யறான்ல, ஃபக்குல் நவரி பூஹுபி பாலிஹா, அந்த மாட்டின் ஒரு பகுதியை எடுத்து இந்த கொல்லப்பட்டவனுக்கு செத்து கிடக்கிறான்ல அவன் மீது அடியுங்கள். அவர் அடித்தார். கதாலிக்க யுஹில்லாஹுல் மௌத்தா, இப்படி தான் இறந்தவர்கள் அல்லாஹ் உயிராக்குவான். அல்லாஹ் உயிராக்குவதற்கு பெரிய அதிசயம்லாம் செய்ய வேண்டியது, அல்லாஹ் நான் நினைஞ்சிருவான், உயிராக்கி விடுவான்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நினைஞ்சாங்க அந்த கொலைகாரனை கண்டுபிடி சொன்னார். அப்போ இதில் என்ன பிரச்சனைனா, அந்த கொலைகாரனை சொல்வதற்கு முன்பிட்டு வேலையும் கொடுத்து கடைசி அல்லாஹ் வந்து செஞ்சான்னு கேட்டால், அந்த கொலை செய்யப்பட்டவன் மூலமாக அந்த உண்மையை வெளிக்கொண்டு வந்தால் இது எல்லாமே அல்லாஹ்வுடைய ஆர்டரில் ஒன்றும் நடக்குது. மூசா நபிக்கு எதுக்கு மாட்ட இருக்க சொன்னான்னு தெரியாது. அல்லாட்டவர் கேட்குறாரு, கொலையாளியை கண்டுபிடிக்கணும், நல்லா என்னை போட்டு தொந்தரவு பண்ணுறாங்க, யார் இந்த கொலையாளின்னு எனக்கு தெரியணும்னு கேட்குறாரு. அல்லாஹ் வந்து வஹி மூலமாக அறிவிக்கிறது தான் முடியும், நம்ப மாட்டாங்க. அதுக்காக அல்லாஹ் நெஞ்சிட்டான்னு கேட்டால் அதுக்கு நம்ம ஒரு மாட்டை இருக்க சொல்லுண்டவுடனே அவருக்கு விளங்குதோ விளங்கலையோ அல்லாஹ் அறுத்துறவனே அல்லாஹ் சொல்லிட்டான்னு அதை போய் சொல்கிறார் மக்கள்கிட்ட. அவங்க ஒன்று ஒன்றா கேட்குறாங்க. கடைசியில் வந்து இந்த மாட்டை அறுத்து கொலையாளி கண்டுபிடிக்கப்பட்டு இன்னார் தான் கொலை செஞ்சார் என்று அவங்க அறிந்து கொண்டாங்க. அதுக்கு என்ன தண்டனை செஞ்சுருப்பாங்க, அதுக்கு மேற்கொண்டு நமக்கு சொல்லப்படலை. நமக்கு தேவையானது மட்டும் தான் குரானில் சொல்லப்படும். இதுக்கு எதுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான்னு கேட்டால், அந்த ஒரு கொலை நடந்தால் கூட அதை கண்டுபிடிச்சி அவருடைய மந்திர சக்தியினால் இந்த நபர் தான் கொலை செஞ்சார் என்று அவருக்கு மூசா நபிக்கு சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. சொல்ல முடியாத ஒரு நிலைமை தான் அவர் இருந்திருக்கிறார் என்பதை அதை பார்க்குறோம். இது வந்து பக்கராவுடைய சூறாவில் 2:67 இருந்து 68, 69, 70, 71 வரைக்கும் இந்த சம்பவம். அதனால தான் பக்கராண்டதுக்கு பேர். சூரத்துல் பக்கராங்கிற இந்த மாடுண்டு, இந்த மாட்டை அறுக்கிற விஷயம் அதில் வர்றதுனால தான் அந்த சூறாவுக்கு என்ன பேர், பக்கரா. சூரத்துல் பக்கரா மாடுங்கிற அத்தியாயம்னா இந்த மாட்டை பற்றி அங்கே பேசப்படுது. அவங்கள மாடு யூதர்களை மாட இருக்க சொன்ன காரணத்தினால தான் அந்த சூறாவுக்கே பக்கராங்கிற பேர் வந்திருக்குங்கிறது கூடுதல் தகவல். அதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், மூசா நபி அவர்களுக்கும் ஃபிரௌனுக்கும் அந்த ஃபிரௌனுடைய மந்திரவாதிகளுக்கும் போட்டி நடக்குது. மூசா நபி போய் நான் இறை தூதருங்கிறாரு, ஆதாரம் கேட்குறான். இறை தூதருங்கன்னா நீ என்ன வச்சுருக்கிற, ஆதாரம் வச்சுருக்கிற. ஆதாரம்னா இந்த அற்புதம் தான் ஆதாரம். அது கைத்தறியை போடுறாரு, பாம்பா மாறுது ஃபிரௌனுக்கு முன்னாடி. அது அவனை ஆச்சரியத்தில் ஆழ்த்தினால் அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், இது யாரும் செய்யலாமேங்கிறான். இது மாதிரி செய்கிறாங்க எங்கள் ஊரில் நிறைய இருக்கிறாங்களே, சூனியம்னு நினச்சிக்கிட்டு. சூனியம் ஏமாற்றுவாங்கல்ல, மேஜிக் மாதிரி அவர் நினைத்துக்கு என்ன செய்கிறாங்க, இது என்ன பெரிய விஷயம், இது மாதிரி ஆளுக்கு ஊரில் நிறைய பேர் இருக்காங்களே, போட்டிக்கு வர்றியான்னு கேட்குறான். மூசா நபிட்டு போட்டிக்கு வர்றேன். அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, ஊரில் உள்ள பெரிய பெரிய மந்திரவாதிகள்லாம் கூப்பிட்டுறான். தேதி குறிச்சாச்சு, ஒரு நாளையும் குறிச்சு விட்டாங்க, இடத்தையும் குறிச்சாச்சு. மூசா நபி தனியாக இருக்கிறாரு, அந்த பக்கம் பெரிய மந்திரவாதி கூட்டத்தை கொண்டாந்து கூட்டிடுறான். அவர்கள் செய்கிறாங்கன்னா தங்களுடைய வித்தைகளை எல்லாம் காட்டுறாங்க. கயிறு தூக்கி போடுறாங்க, கைத்தடி தூக்கி போடுறாங்க, அவங்களும் கைத்தடிகள் வச்சுருக்கிறாங்க, கயிறுகளை தூக்கி போடுறாங்க. அது வந்து பாம்பு மாதிரி நெளிகிற மாதிரி தோற்றம் தந்தது. பாம்பை மாறுனுச்சு நல்லா சொல்லலை. ஹையலு இலைஹிம் அன்னஹா ஹையத்துன் தசா, சீறுகிற பாம்பை போல ஒரு பொய் தோற்றத்தை காட்டியது. பொய் தோற்றம் செய்கிற மாதிரி என்ன செஞ்சிட்டாங்க, அதை வந்து ஒரு கெமிக்கலில் தடவியோ நெளிகிற மாதிரி, வெயில் பட்டவுடனே பாம்பு மாதிரி நெளிகிற மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சு விட்டாங்க. அது பாம்பு ஆகலை. ஆனால் இதை பார்த்தோன்னே மூசாவுக்கு பயம். அவங்க செஞ்சது அற்புதம் கிடையாது, வெறும் தந்திரம், மோசடி, பித்தலாட்டம் பண்ணி அதை செஞ்சுருக்கிறாங்க என்றாலும் கூட அது நெளிந்ததை பார்த்த உடனே மூசா நபிக்கு என்ன செய்கிறது, பயம் வந்துருச்சு. என்னடா இப்படி செய்கிறாங்க, இதை எப்படி நம்ம ஜெயிக்கிறது? அப்போ குல்நாளா தஹப், மூசாவை நீ பயப்படாத, இன்னக்கு அந்தல அலா, நீ தான் ஜெயிப்பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ வந்து உன்னுடைய கைத்தடியை போட்ட உடனே அவங்க வித்தையெல்லாம் அது விழுங்கிரும் அப்படி நல்லா சொல்கிறான். கைத்தடியை போட்டார். இது நெஜ பாம்பை மாறுதா, அது வந்து பொய் அவங்க தந்திரம் பண்ண தானே, அதெல்லாம் விழுங்கிருச்சுங்கிறான். அவர்கள் எதை பாம்புன்னு செஞ்சு போட்டாங்களோ அவற்றை விழுங்கியது என்றும் அர்த்தம் வச்சுக்கிடலாம். அல்லது அந்த வித்தையில் அவர் ஜெயிச்சிடுறாருல அதனால் விழுங்குறது, அதுக்கும் சொல்லுவாங்க, இலக்கியமாக சொல்லுவாங்க. அவருடைய வித்தை விழுங்கியது என்றால் அதை விட மிஞ்சக்கூடிய வகையில் ஒரு பெரிய அற்புதமாக இருந்ததுங்கிற வகையில் அது மாதிரி செஞ்ச உடனே என்ன செய்கிறான்னு கேட்டால், அந்த இவனுக்கு சார்பாக வந்த ஆட்கள்லாம் இங்கிட்டு சேர்ந்துக்கிட்டாங்க. அதாவது ஃபிரௌனுக்கு சார்பாக இந்த மந்திர வேலை செய்கிறதுக்கு வந்தாங்கல்ல, அவங்களாம் என்ன செய்கிறாங்க, அந்த சந்தர்ப்பத்திலேயே ஆமன்னா பி ரப்பி மூசா ஹாரூன், மூசா ஹாரூனுடைய இறைவனை நாங்கள் நம்பிக்கை கொண்டு விட்டோம். நாங்கள் செஞ்சது பொய், அவர் செஞ்சது மெய், நாங்கள் செஞ்சது சூனியம், ஏமாத்து வேலை, அவர் செஞ்சது அற்புதம், அதனால் நாங்கள் அதை ஏற்றுக்கிட்டோம்னு சொல்லி அந்த சபையிலேயே வச்சு ஃபிரௌனை வைத்து கொண்டு ஊர் மக்கள்லாம் பார்த்துருக்க நிலையில் அவங்க ஏற்றுக்கிறத டிக்ளேர் பண்ணுறாங்க. அப்போ ஃபிரௌன் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஆமன்தும் லஹு கப்லா ஆதன் லக்கும், நான் அனுமதி கொடுக்க முன்னாடி நீங்கள் அவரை ஈமான் கொள்றீங்களா,
இன்னஹுல கபீருக்கும் உள்ளது அல்லமக்கும் சிஹர, இந்த ஆள் தான் உங்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்தவர்கள் இருக்குது, உங்களுக்கு உஸ்தாத் இந்த ஆள் தான், யார் ஃபிரௌன்ட்ட தான் நீங்கள் கத்திருப்பியவள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான்னு கேட்டால், லவ் கத்தியன் ஆயுதியக்கும் அர்ஜுலுக்கும் இன் ஹிலாஃபின், உங்களுடைய கைகளையும் கால்களையும் மார்கால் வெட்டுறது. மார்கைன்னா வலது கையை வெட்டினா இடது கால், இடது கையை வெட்டினா வலது கால் கிராஸாக, மார்கையாக என்ன செய்வேன், வெட்டுவேன், வெட்டி கழுமரத்தில் ஏற்றுவேன் அப்படின்னு சொல்லி அந்த மக்களை எச்சரிக்கிறான். எச்சரித்த உடனே அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஃபக்லிமான் தகால், நீ செய்கிறதெல்லாம் செஞ்சுக்கடா, இன்னமா தக்கலி ஹாதிகள் ஹயாத்த துன்யா, இந்த உலகத்தில் தானே தீர்ப்பளிப்பாய், நாங்கள் இந்த உலகத்துக்காக வேண்டி அவருக்கு பின்னாடி போனோம், நீ ராஜா இருக்கிற என்ன வேணாலும் தருவேன், ஓமிடாட் நாங்கள் இருந்திருப்போமே, நாங்கள் இந்த சத்தியத்தை விளங்கின பிறகு மறுமைக்காக நாங்கள் வந்துட்டோம், எங்களுக்கு மறுமையில் சொர்க்கத்துக்காகத்தான் மூசாவின் பக்கம் வந்திருக்கமே தவிர இந்த உலகத்துடைய இன்ப துன்பங்களை கணக்கு பண்ணி நாங்கள் வரலன்னு அவங்க நினைச்சிட்டாங்க. ஃபக்லிமான் தகால், நீ என்ன தீர்ப்பளிக்கிற தீர்ப்பளித்துக்கொள், இன்னமா தக்கலி ஹாதிகள் ஹயாத்த துன்யா, இந்த உலக வாழ்க்கையில் தான் உன்னுடைய தீர்ப்பு செல்லும், நாங்கள் இன்னொரு உலகத்தை நம்பி இருக்கிற மக்கள், எங்களுக்கு இந்த அச்சுறுத்தல் நீ பண்ணாதேன்னு என்ன செய்கிறாங்க. அப்போ தான் ஈமான் நுழைஞ்சிருக்கிறது. நுழைஞ்ச உடனே அவ்வளோ உறுதி ஈமானில் வந்து. இப்போ நம்மளாம் ஆதிவாசியாக இருக்கிறோம், அப்போ 50 வருஷம் 100 வருஷம் பாரம்பரியம் நமக்கு இருக்கிறது, அவ்வளோ வரமாட்டேங்குது. இப்போ தான் ஈமான் உள்ளே நுழைஞ்சிருக்கு. நுழைஞ்சோடனே ரிசல்ட் எப்படி போட, அரசனுக்கும் பயப்படல, எதுக்கும் பயப்படல, சாவுறதுக்கு பயப்படல, தைரியம் என்ன செஞ்சாங்க, உனக்கு ஏண்டதை பார்த்துக்கன்ட்டாங்க. அப்படி செஞ்ச உடனே என்ன ஆகுதுன்னு கேட்டால், இருந்த மக்கள் மத்தியிலையும் சலனம். யார், கிபுத்தி மக்கள்கிட்ட. இஸ்ரேல் மட்டும் தனிச்சு இருந்தாங்க. இப்போ அந்த இவங்கெல்லாம் இஸ்ரேல் கிடையாது. யார், மந்திரவாதிகள்லாம் யார், ஃபிரௌனுடைய இனத்தை சேர்ந்த ஆளுங்க, அவங்களும் இந்த பக்கம் சேர்ந்துட்டாங்களா. இருக்கிற மக்களுக்கு என்ன செய்யும், அந்த மந்திர போட்டி நடந்து போட்டியில் இவங்க ஓங்கிருச்சின்னு சொன்னால் மக்கள் மத்தியில் தாக்கம் ஏற்படுமா இல்லையா. மக்கள் என்ன செய்கிறாங்க, நாங்களும் அதில் சேர்ந்துருவோங்கிற அளவுக்கு வந்தவொன்னு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இனிமேல் மறுபடியும் ஒருக்க ஆரம்பிக்கணும், இவங்கெல்லாம் கொல்லணும், ஆம்பளையெல்லாம் கொள்ளுங்க, பொம்பளையெல்லாம் விட்டுருங்கன்னு சொல்லி மறு உத்தரவு போடுறான். அந்த இடத்துல வச்சு முதல்ல ஒருக்கா மூசா நபி பிறக்கிறதுக்கு முன்னாடியே செஞ்சான். மறுபடியும் என்ன செய்கிறான், அவங்களெல்லாம் ஆம்பளையெல்லாம் கொள்ளுங்கன்னு உத்தரவு போடுறான். அப்போ மூசா நபி என்ன செஞ்சார்னு கேட்டால், இஸ்தாயினு பில்லாஹி, மக்களை எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது, கொள்றதுக்கு முடிவெடுத்துட்டான், நீங்கள் அல்லாட்ட உதவி தேடுங்க, ஒஸ்பிரு சகித்து கொள்ளுங்கள், இன்னல் அல்ல லில்லாஹி யூரி சாமையசா, பூமி அல்லாஹுக்கு சொந்தம், அவன் நாடியவர்களுக்கு அதை கொடுப்பான், அதனால் நீங்கள் அல்லாட்ட மன்றாடுங்கிறார். அதுதான் கொள்ளுவையா பார்த்துருவோம்ட்டு சவால் விடவும் இல்லை. மக்களுக்கு என்ன செய்யலை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இல்லை. கொள்றது நான் கொள்ளத்தான் செய்வான், அதிகாரம்ட்டு இருக்கிறது, நீங்கள் அல்லாட்ட மன்றாடுங்கிறார். அப்போ அவர் மனிதராகத்தான் இருந்தார், அது வேறு அல்லாட்ட துவா தனக்கு ஏழலைன்னு சொன்னால் அல்லாவிடத்தில் மன்றாடுங்கள் என்று சொன்னக்கூடிய தன்மை இருந்துச்சே தவிர, இதெல்லாம் என்ன பெரிய விஷயம், நான் மந்திரக்கோள் வச்சுருக்கேன்ல, அதை வச்சு உங்கள் எல்லாத்தையும் காப்பாற்றுவேன்னு சொன்னாரா, அப்படி சொல்லலை. இஸ்தாயினும் பில்லா, அல்லாவிடத்தில் போய் நீங்கள் உதவி தேடுங்கள், பொறுத்து கொள்ளுங்கள் என்று சொன்னதை பார்க்கிறோம். இப்படித்தான் நபிமார்கள் எல்லாருமே நினைஞ்சிருக்காங்கன்னா மனிதர்களாகத்தான் கடைசி வரைக்கும் வாழ்ந்தாங்களே தவிர அல்லாஹ் செய்கிற வேலையை நாங்கள் செய்ய முடியும் ஒரு நபி ஒரு சந்தர்ப்பத்தினையும் காட்டியதில்லை. இது குறித்த கூடுதல் விவரங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம்.